Hello students, welcome to MS Stick channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது exercise 3.1 பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து போன வீடியோல சாப்டர் 3 கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்திருக்கோம். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து exercise 3.1ல இருக்கிற questions இந்த வீடியோல பார்க்கலாம். First question பாருங்க. How will you describe the position of a table lamp on your study table to another person? ஓகேங்களா? நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்க? Position of a table lamp வந்து நம்ம study tableல இருக்கு. Okay, position of a table lamp on your study table. நம்ம டேபிள்ல ஒரு டேபிள் லேம்ப் வந்து இருக்கு ஸ்டடி டேபிள்ல. அதை இன்னொரு பர்சனுக்கு அந்த பொசிஷனை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஒரு டேபிள்ல ஒரு டேபிள் லேம்ப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபிகர் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபிகர் வந்து டிரா பண்ணிப்போம். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க ஒரு டேபிளா அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, பாக்குறதுக்கு டேபிள் மாதிரி இருக்காது. ஸோ ஒரு அசியூம்ஷன் தான் இது. இது ஒரு டேபிள் மாதிரி நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. இதுல வந்து இந்த சைட்ல இருக்கிறது வந்து ஒரு வால் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த சைட்ல இருக்கிறது வாலை டச் பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு ஸ்டடி டேபிள் வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம். நம்ம வந்து இந்த பொசிஷன்ல இருக்கோம். ஓகேங்களா? இங்க வந்து நம்ம ஸ்டடி சேர், ஒரு சேர் போட்டு இங்க நம்ம இந்த பொசிஷன்ல உட்காந்துருக்கோம். இந்த டேபிளுக்கு. ஸோ டேபிள் லேம்ப் எங்க இருக்கு? இங்க இருக்கு இல்லையா? ஸோ இந்த டேபிள் லேம்போட பொசிஷனை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம் இப்ப? ஓகே, ஸோ இந்த வால்ல இருந்து இந்த டேபிள் லேம்ப் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? ஸோ இந்த வால்ல இருந்து இந்த டேபிள் லேம்போட டிஸ்டன்ஸ்னா இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கா? ஓகேவா? இதை வந்து ஒரு 7 சொல்லி வச்சுக்கோமா. ஒரு 7 யூனிட்ஸ் வந்து டிஸ்டன்ஸ்ல இந்த வால்ல இருந்து இந்த டேபிள் லேம்ப்கான டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 7 யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அதே மாதிரி இந்த ஸ்டடி சேர் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இது டேபிளோட இன்னொரு பார்ட் இந்த சைடு. இதுல நம்ம சேர் போட்டு இங்க இருந்து இப்படி ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்கோம். ஸோ நம்மளுக்கும் இந்த லேம்புக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அது வந்து இங்க வந்து மார்க் பண்ணுவோம். இது வந்து ஒரு 4ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ வால்ல இருந்து இந்த டேபிள் லேம்புக்கு 7 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம உட்காந்துருக்க சேர்ல இருந்து இந்த லேம்புக்கு வந்து ஒரு 4 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே, சோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 7 இந்த சைட்ல இருந்து பாக்குறப்ப 7, இந்த சைட்ல இருந்து பாக்குறப்போ ஒரு வெர்டிகல் டிஸ்டன்ஸ்ல 4, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்ல வந்து 7 யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி இப்ப நம்ம போட்டிருக்கோம். சோ இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே எதை தான் மென்ஷன் பண்ணுவோம்? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? சோ கோஆர்டினேட்ஸா எழுதணும்னா எப்படி எழுதலாம்? 7,4. இப்படிதான் வந்து ஒரு கோஆர்டினேட்ஸா நம்ம மென்ஷன் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு சொல்றப்போ 7,4 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இப்ப எதுவும் எப்படி அசியூம் பண்ணிக்கணும்னா 7ன்றது வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்ல வந்து நம்மளுக்கு 7ல இருக்கு. வெர்டிகல் டிஸ்டன்ஸ்ல வந்து எவ்வளவு இருக்கு? 4 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ இப்படிதான் நம்ம கொடுப்போம் 7,4. ஓகேங்களா? சோ கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த டேபிள் லேம்போட பொசிஷனை வந்து கேட்டிருக்காங்க. சோ அது எப்படி இருக்கு? ஸ்டடி டேபிள்ல ஒரு கார்னர்ல இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அதுல இருந்து இந்த சைட்ல ஒரு வால் இருக்கிற மாதிரியும் இந்த சைடு ஹரிசாண்டல் சைட்ல வந்து ஒரு டேபிள் சேர் போட்டு நம்ம ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரியும் அசியூம் பண்ணிக்கிறோம். சோ வால்ல இருந்து டேபிள் லேம்ப்கான டிஸ்டன்ஸ் வந்து 7ன்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி சேர்ல இருந்து லேம்ப்கான டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 4ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, சோ இதை தான் நான் 7,4ன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இது எப்படி எழுதலாம்? The position of table lamp, the position of table lamp on steady table is described as 7,4. ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸ்ட்ரீட் பிளான் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சிட்டில 2 மெயின் ரோட்ஸ் இருக்கு. A city has 2 main roads which cross each other at the center of the city. அந்த 2 மெயின் ரோட்ஸும் ஒரு பாயிண்ட்ல சென்டர் ஆஃப் த சிட்டில வந்து என்ன ஆகுது? கிராஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ அந்த 2 ரோட்ஸ் வந்து எந்தெந்த டைரக்ஷன்ல போகுது? ஒரு ரோடு வந்து நார்த் சவுத் டைரக்ஷன்லயும் அனதர் ரோட் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்லயும் இருக்கு. ஒரு சிட்டிக்குள்ள வந்து ஒரு 2 மெயின் ரோட்ஸ் வந்து போகுது. ஒரு ரோடு வந்து நார்த் சவுத் டைரக்ஷன்ல இருக்கு, இன்னொரு ரோடு வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அந்த 2 ரோட்ஸுமே சரி அட் ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டி ஒரு பாயிண்ட்ல வந்து கிராஸ் ஈச் அதர், ரெண்டும் மீட் பண்ணிக்குது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து all the other streets of the city run parallel to this roads.
இந்த மெயின் ரோடுக்கு பேரலா தான் என்ன ஆகுது, அந்த சிட்டில இருக்கிற அதர் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே வந்து இந்த ரெண்டு மெயின் ரோடுக்கும் பேரலா இருக்கு. அதுல எத்தனை ஸ்ட்ரீட்ஸ் கொடுத்திருக்காங்க, 5 ஸ்ட்ரீட்ஸ் வந்து இப்ப நம்மள எடுத்துக்க சொல்லிருக்காங்க. 5 ஸ்ட்ரீட்ஸ் வந்து ஈச் டைரக்ஷன்னா நார்த் சவுத் டைரக்ஷன்ல ஒரு 5 ஸ்ட்ரீட் இருக்கும், ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்லயும் ஒரு 5 ஸ்ட்ரீட் இருக்கு. எதுக்கு பேரலா போகுது, இந்த டைரக்ஷனுக்கு அந்த 5 ஸ்ட்ரீட்ஸ் எப்படி போகுது, பேரலா போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கான டயக்ராம் பார்த்துடலாம். பாருங்க, இதுதான். சோ இது ஃபர்ஸ்ட் இங்க கலர்ல போட்டிருக்கோம் இல்லையா, ஆரஞ்சு கலர், இது வந்து மெயின் ஸ்ட்ரீட். ஓகே, சோ இந்த மெயின் ஸ்ட்ரீட் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன டைரக்ஷன்ல போகுது, ஈஸ்ட் டைரக்ஷன் எடுத்துப்போம். இத வந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல போகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு. அடுத்து ஒரு மெயின் ரோடு இது வந்து சவுத் டைரக்ஷன், இது நார்த். ஓகேங்களா? ரெண்டு வந்து ரோட்ஸ் வந்து போகுது. ஒரு மெயின் ரோடு வந்து நார்த் சவுத் டைரக்ஷன்லயும், அனதர் ரோட் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்லயும் போகுது. இதான் நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களே, அதை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன, இந்த ரெண்டு மெயின் ரோட்ஸுக்கு பேரலா வந்து 5 ஸ்ட்ரீட்ஸ் போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 5 ஸ்ட்ரீட்ஸ் தான் இது. இந்த ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல பேரலா போற 5 ஸ்ட்ரீட்ஸ் இது வந்து ஸ்ட்ரீட் 1, இது ஸ்ட்ரீட் 2, இது ஸ்ட்ரீட் 3, இது ஸ்ட்ரீட் 4 and இது ஸ்ட்ரீட் 5. ஓகே, பேரலா ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு பேரலா இருக்கிற 5 ஸ்ட்ரீட்ஸ் வந்து இதுல டிரா பண்ணிட்டோம். அதே மாதிரி நார்த் சவுத் டைரக்ஷனுக்கு பேரலா இது போகுது, 5 ஸ்ட்ரீட்ஸ் போகுது இல்லையா, அதுதான் இது எல்லாமே. இத வந்து ஸ்ட்ரீட் நான் வந்து ஷார்ட்டா ST போடுறேன். நீங்க ஃபுல் ஃபார்ம்ல எழுதுறப்போ ஸ்ட்ரீட் 1, ஸ்ட்ரீட் 2, ஸ்ட்ரீட் 3, இது ஸ்ட்ரீட் 4 and this one is ஸ்ட்ரீட் 5. ஓகேங்களா? சோ நார்த் சவுத் டைரக்ஷனுக்கு பேரலா இருக்கிற 5 ஸ்ட்ரீட்ஸ் வந்து இங்க டிரா பண்ணிட்டோம். இப்ப क्वेश्चन பார்க்கலாம். மேல கொடுத்திருக்காங்க இல்லையா, இது வந்து நம்ம முடிச்சிட்டோம், டிரா பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது there are main cross streets in your model. ஓகே, many cross streets வந்து நம்ம மாடல்ல இருக்கு. கரெக்ட்டா தான், நிறைய cross streets வந்து வருது. 2 ஸ்ட்ரீட்ஸ், 2 கிராஸ் ஸ்ட்ரீட்ன்றது எதுவும் கிடையாது, 2 ஸ்ட்ரீட் வந்து கிராஸ் ஆகுது இல்லையா. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ரோடு, இது ஸ்ட்ரீட் 1, இது வந்து ஹரிசாண்டல்ல, நம்ம ஸ்ட்ரீட் 1 இங்க எப்படி இருக்கு, ஹரிசாண்டல்ல போகுது, இது வெர்டிகல்ல போகுது. இந்த 2 ஸ்ட்ரீட் 1 மீட் ஆகுற பாயிண்ட் இந்த பாயிண்ட். இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, ஈச் அதர், கிராஸ் ஈச் அதர் சொல்றாங்க இல்லையா, அதுதான் அது. ஓகேங்களா? அடுத்தது if second street running in the north south direction and fifth street வந்து east west direction, அது ரெண்டும் மீட் ஆகுற பாயிண்ட் வந்து அவங்க கிராஸ் ஸ்ட்ரீட்னு எப்படி சொல்றாங்க, 2,5 ன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, நார்த் சவுத் டைரக்ஷன்ல செகண்ட் ஸ்ட்ரீட்டை பார்க்க சொல்றாங்க, ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல 5th ஸ்ட்ரீட்டை பார்க்க சொல்றாங்க. சோ நார்த் சவுத் டைரக்ஷனா நமக்கு எது, இதான் இல்லையா நார்த் சவுத். இதுல செகண்ட் ஸ்ட்ரீட்னா எது வரும், இதுக்கு பேரலா போறதுதான் இந்த ஸ்ட்ரீட் 2. கரெக்டா? நார்த் சவுத் டைரக்ஷன்ல இருக்கிற செகண்ட் ஸ்ட்ரீட்னா இதுதான் அந்த செகண்ட் ஸ்ட்ரீட். ஓகே, சோ இதுதான், இது பக்கத்தே நான் போடுறேன் பாருங்க, இதுதான் வந்து நார்த் சவுத் டைரக்ஷன்ல போற செகண்ட் ஸ்ட்ரீட். அதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல போற 5th ஸ்ட்ரீட் எது, ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல எது போகுது, இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் தான் இல்லையா. சோ இதுல இருக்கிற 5th ஸ்ட்ரீட்னா இதுதான். இந்த 5th ஸ்ட்ரீட்டும் இந்த செகண்ட் ஸ்ட்ரீட்டும் மீட் பண்ற பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இததான் என்னன்னு சொல்றாங்க, கிராஸ் ஸ்ட்ரீட்னு சொல்றாங்க. இப்படி கிராஸ் ஆயிட்டு போகுது இல்லையா, இதான் கிராஸ் ஸ்ட்ரீட். இத வந்து எப்படி அவங்க மார்க் பண்ணிருக்காங்க, 2,5 மார்க் பண்ணிருக்காங்க. क्वेश्चन கொடுத்திருக்காங்களா, எப்படி மார்க் பண்ணிருக்காங்க, 2,5. ஓகே, சோ இந்த கன்வென்ஷனை யூஸ் பண்ணி how many cross streets can be referred to as 4,3? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, எத்தனை கிராஸ் ஸ்ட்ரீட் வந்து 4,3ல வந்து இந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ 4,3 நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன, 4,3. இந்த நார்த் சவுத் டைரக்ஷன்ல இருக்கிற 4th ஸ்ட்ரீட். கரெக்டா? 4னா நம்ம எதை பார்க்கணும், இப்போ 2,5க்கு நம்ம எப்படி சொன்னாங்க, 2ன்றது எது, இந்த நார்த் சவுத் டைரக்ஷன்ல போகுது இல்லையா, அதுல இருக்கிற செகண்ட் ஸ்ட்ரீட். நார்த் சவுத் டைரக்ஷன்ல இருக்கிற செகண்ட் ஸ்ட்ரீட் எது, இதான் நம்மளுக்கு இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் வந்து நார்த் சவுத் டைரக்ஷனை மீன் பண்ணுது, 5ன்றது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனை மீன் பண்ணுது. ஓகே, சோ இப்போ 4ன்றது நார்த் சவுத் டைரக்ஷன்ல இருக்கிற 4th ஸ்ட்ரீட் எது, இதுதான் அந்த 4th ஸ்ட்ரீட். கரெக்டா? நார்த் சவுத் டைரக்ஷன்ல இருக்கிற 4th ஸ்ட்ரீட். அது அடுத்தது ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்க 3rd ஸ்ட்ரீட் எது, இதுதான் அந்த 3rd ஸ்ட்ரீட். இது ரெண்டும் மீட் ஆகுற பாயிண்ட் இது ஒண்ணு மட்டும் தான் வரும். சோ இந்த பாயிண்ட் என்ன நம்மளுக்கு 4,3.
சோ நம்ம क्वेश्चनல கேட்டிருக்கிறது how many cross streets வந்து இந்த 4,3ல மீட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணே தான் வரும், வேற எதுவும் இதுல வராது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து சிங்கிள் ஸ்ட்ரீட். ஓகேவா, என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல how many cross streets can be referred to as 4,3. single cross street தான், single cross street referred to as 4,3. இதான் first question. அடுத்த second question என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? how many cross streets can be referred to as 3,4. ஓகேவா, 3,4ல எத்தனை cross streets வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்க்க போறது ஃபர்ஸ்ட் இது, அடுத்தது 3,4. ஓகே, 3ன்றது என்ன டைரக்ஷன்? நார்த் சவுத் டைரக்ஷன். 4ன்றது என்னது? ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா, நார்த் சவுத் டைரக்ஷன்ல நம்மளுக்கு தேர்ட் ஸ்ட்ரீட் எது? இதுதான் நார்த் சவுத் டைரக்ஷனோட தேர்ட் ஸ்ட்ரீட். அதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனோட ஃபோர்த் ஸ்ட்ரீட் எது? இது. கரெக்டா, ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கிற ஃபோர்த் ஸ்ட்ரீட் வந்து இது. சோ 3யும் 4ம் மீட் ஆகுற கிராஸ் ஸ்ட்ரீட் வந்து இதுதான் 3,4. 3,4. சோ 3,4 இதுவும் நம்மளுக்கு எது இருக்கும்? ஒண்ணுதான் இருக்கும். இது தவிர வேற எந்த ஒரு கிராஸ் ஸ்ட்ரீட் நம்மளுக்கு இதுல மார்க் பண்ண முடியாது 3,4 இல்லையா? சோ செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன? சிங்கிள் கிராஸ் ஸ்ட்ரீட். referred to as 3,4. ஓகே, சோ கான்செப்ட் மட்டும் இது புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற நம்பர் எதை மீன் பண்ணுது? நார்த் சவுத் டைரக்ஷனை. அடுத்து கொடுத்திருக்க நம்பர் வந்து எது கொடுத்திருக்காங்க? ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு. ஓகே, சோ நார்த் சவுத் டைரக்ஷன்ல இருக்கிற பாயிண்ட்டையும் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கிற பாயிண்ட்டையும் தான் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். அதுதான் பாயிண்ட்னு சொல்லாம நம்ம क्वेश्चन எப்படி கொடுத்திருக்காங்க? இத ஸ்ட்ரீட்டா கன்சிடர் பண்ணி क्वेश्चனை சால்வ் பண்ணுங்கன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. எக்ஸசைஸ் 3.2 வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கான கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் வந்து சால்வ் பண்றேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.